பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம இங்க ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி உங்களுக்கான 2025க்கான காதல் மற்றும் திருமண பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு எந்த தெய்வங்களை வழிபடலாம், என்ன கோவில்களுக்கு போகலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். துலாம் உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி, நீங்க உங்களுடைய காதல் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு எந்த தெய்வத்தை தொடர்ந்து நீங்க வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை முருகர், சரிங்களா, இல்ல பெருமாளா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த குழந்தை ரூபத்துல இருப்பாங்க இல்லையா பாலகர், அந்த தெய்வங்களை நீங்க வழிபடணும், சரிங்களா. விநாயகர் கூட குழந்தை விநாயகரா இருப்பாங்க, பாலகரா இருப்பாங்க. இந்த குழந்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை அவதாரத்துல இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுவும் ஈகோ கிளாஷஸ் நிறைய இருக்கும், சரிங்களா. யார் பெரியவங்க அப்படின்ற ஈகோ கிளாஷஸ் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி இருக்காது. என்னதான் சண்டை போட்டாலும் அந்த ஈகோலாம் இருக்காது, திருப்பியும் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க பார்ட்னர் கூட சேர்ந்துட்டாலே பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த குழந்தை ரூபத்துல இருக்கிற தெய்வங்களை உங்களை வழிபடுற மாதிரி இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ல வருது, சரிங்களா. ஸோ இப்போ நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பெண் தெய்வம் மூலவராக இருப்பாங்க இல்லையா, அந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். அது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த பெண் தெய்வங்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் கும்பிடணும், இவங்கள தான் கும்பிடணும், இந்த கோவில் தான் போகணும் அப்படின்னு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் காதல் திருமண உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவே பிரத்யேகமாக பெண் தெய்வ கோவில்கள் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயோ இல்லை தூரத்துலேயோ ஏதாவது ஒரு கோவில்களை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரும். அண்ட் அது மேற்கொண்டும் நடக்காமல் அவங்க உங்களுக்கு தடுத்து பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இதில் எந்த தெய்வத்தை நீங்கள் வச்சு வழிபடலாம், இப்போ கோவில் போறதெல்லாம் ஓகே, உடனே ரிலேஷன் சார்ந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, உடனே நான் பார்த்த உடனே எனக்கு அந்த டென்ஷன்லாம் இறங்கிடணும், கோவம்லாம் குறைஞ்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த தெய்வத்தை நீங்கள் மொபைல் வால்பேப்பரில் இல்லை பர்ஸில் இல்லை வீட்டில் லிவிங் பார்க்குற இடத்துல வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்கே எனக்கு காட்டுறது இந்த திருச்செந்தூர் முருகர். அந்த பிக்கை வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகன்னா கடலோட சேர்ந்து இருப்பார் இல்லையா. ஸோ திருச்செந்தூர் முருகர் வித் ஓஷியன் அப்படின்னு போடுங்க, சரிங்களா. கடல் சேர்ந்த முருகர் இருப்பாங்க. அந்த முருகரை உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ நீங்கள் உங்களுடைய வீட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க, சரிங்களா. வெறும் முருகர் இருக்கக்கூடாது, அந்த கடல், அந்த திருச்செந்தூர் கடலோட சேர்ந்து முருகர் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த இமோஷன்ஸ், பொதுவாக கடலை இமோஷன்ஸோட, நீரை இமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருக்குது, அழுகையாக வருது அப்படின்ற போது அந்த முருகரை பார்க்கும்போது அந்த கடலையும் சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உடனே அந்த இமோஷன்ஸ்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் உங்களோட மனநிலையில். ஸோ அதனால் இந்த ஒரு பிக்கை வச்சு நீங்கள் வழிபடலாம்.
ஸோ துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான 2025க்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், அது சரி செய்யக்கூடிய கோவில்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கைடன்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்க்கு போகணும் அப்படின்றது நானும் இங்கே ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.